கொங்கு மண்டலத்தில் வந்து அவர் வலிமையாக கட்சி நடத்துறாரு அப்படின்னா அவரை முடக்கணும்னா அவர் சிறைக்கு போகணும். கட்சிக்காக செலவு செய்யக்கூடியவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களை வந்து நிலைகுலைய செய்வது, அவங்க மேலே வழக்கு போடுறது, அவங்க கோர்ட்டு கேஸு மன உளைச்சல்னு அவங்க அலையும் போது அவங்க கட்சி பணியாற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையோட விஜய் ஆபத்தா எனக்கு தெரியல. நானும் பெரியார் கொள்கையில தான் இருக்கேன், நானும் அந்த கோட்பாட்டில் தான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை நீர்த்து போக செய்வது, அந்த கொள்கை கோட்பாடுகள் செயல்பாடற்றதாக மாற்றுவது, பாஜகவுடைய செயல் திட்டம் இருக்குல்ல, அஜெண்டா இருக்குல்ல, அது பூராமே நீங்க தாவே காட்சியில நிறைவேறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்ப என்னன்னா பாஜகவிற்கு ஒரு இணக்கமான போக்கை இப்ப பாஜக அரசு தான் தாவேக அரசு. திரு விஜய்க்கே தெரியாதுன்னு தரப்பு சொல்றாங்க. காவல்துறை உள்ள வந்து திரு விஜய்க்கே தெரியாது. அவர் அதே பெரியார் திடலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணியை சந்தித்தார்ல, அப்ப அவருக்கு எப்படி பெரியார் திடல் தெரியாம இருக்கும்? அப்ப எப்படி ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்களா? சினிமா ஷூட்டிங் இருக்கு, இங்க ஒரு செட்டு போடலான்னு சொல்லி கூட்டு போனாங்களா? ஊடகங்கள் நடத்துகிற நாடகங்களும் இப்ப அரசியலே. வீட்டை விட்டு கிளம்பி விட்டார், இதோ விஜய் கதவை திறந்து விட்டார், அவர் வீட்டில் டிஃபன் கேரியர் வாங்கிட்டு வந்து அவர் கையாலேயே பிரிச்சு அவர் வாயிலே வச்சு அவர் சாப்பிட்டார்லாம் சொல்றான்ல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பரன் நினைக்கிறார்கள். சார் வணக்கம் சார். திரு செந்தில் பாலாஜி மீதான பழிவாங்க நடவடிக்கையை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசு எடுக்கிறதா? திமுக எப்படி இதை கையாள போகிறது? இல்ல, திமுகவிற்கு யாரெல்லாம் வந்து செலவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள், சரி, கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு நடத்துவதாக இருக்கட்டும், யாரெல்லாம் நீங்களே சொல்லிடுங்களேன் சார். எங்களுக்கு ஏவாவேலு, KN நேரு, செல்வாக்கு மிக்கவர்கள் ஜெகத் ரட்சகன், சரி என்று யாரெல்லாம் வந்து செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ, தொழிலதிபர்களாக இருக்கிறார்களோ, பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ, அவங்க தான் கட்சியினுடைய ஒரு பில்லர் மாதிரி. தலைமைக்கு நெருக்கமாக இருப்பவர்கள், தலைமையை பற்றி நன்கு அறிந்தவர்கள், எப்பவுமே இவர்களை தொட்டால் தலைமையை சிக்க வைக்கலாம் நினைக்கிறவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது ஒரு கட்சியின் புரவலர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு கட்சியை வந்து வழி நடத்துவதற்கு வந்து ஒரு பக்கம் கருத்தியல் தேவைப்படுவது மாதிரி களப்பணி ஆற்றுவதில் அந்த பொருளாதார செலவு இடத்துக்களை யார் வந்து அதிகமாக ஏற்றுக்கொள்றாங்களோ, கட்சி நடத்துறோம், மாநாடு நடத்தணும், பொதுக்கூட்டம் நடத்தணும், தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பிரச்சார தெருமுனை கூட்டம் நடத்தணும், வந்து கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அவங்க மேல வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்துவது. அப்படிங்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, நீங்க வந்து எவ்வளவு பேர் வந்து கட்சியில இருந்தாலும் கட்சிக்காக செலவு செய்யக்கூடியவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. சரி, அப்ப அவங்களை வந்து நிலைகுலைய செய்வது, அவங்க மேல வழக்கு போடுறது, அவங்க கோர்ட்டு கேஸு மன உளைச்சல்னு அவங்க அலையும் போது அவங்க கட்சி பணியாற்ற மாட்டாங்க. அது ஒண்ணுதான் நோக்கம். ஆமா, கொங்கு மண்டலத்துல வந்து அவர் வலிமையா கட்சி நடத்துறாரு அப்படின்னா அவரை முடக்கணும்னா அவர் சிறைக்கு போகணும். இதுதான், இது வழக்கமான ஒரு விஷயம்தான். இப்ப தவறு நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மதுபானத்துல வந்து ஊழல் செஞ்சாரு அப்படின்னு அமலாக்கத்துறை வந்து சிறையில பிடிச்சாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு கடைசியா? வெளியே வந்து அழுதாரு அவர். என்ன சொன்னாங்க? நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னாங்க? அவர் குற்றமற்றவன்னு சொன்னாங்க. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு வித்தாங்க. முகாந்திரம் இல்லைன்றாங்க. நீங்க சொன்னதுல முகாந்திரம். ஆனா அதை வைத்து அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுச்சா? அவருக்கு அவருடைய அதிகார வாழ்க்கை முடிஞ்சுச்சா? முதலமைச்சர் போஸ்டிங்ல இல்லாம போயிட்டாரா? அவர் கட்சி வந்து உடைந்து விட்டதா? கட்சியை உடைஞ்சிருச்சா? இதுதான் நோக்கம். அப்ப நீங்க வந்து என்ன, இப்ப நமக்கு என்னன்னா, ஒருவர் மீது குற்றச்சாட்டு வருகிற போதே, போலீஸ் விசாரணை வருகிற போதே, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனை நடக்கிற போதே, அல்லது சிபிஐனுடைய சோதனை நடக்கிற போதே, அமலாக்கத்துறை விளையாட ஆரம்பிக்கும், ஒருத்தர் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடக்கிற போதே, ஒருவர் வந்து விசாரணை கைதி என்கிற இடத்திലേക്ക് வருகிற போதே பொதுமக்கள் வந்து என்ன நினைக்கிறான்னா, நம்பிடுவான், இவங்களுக்கெல்லாம் வேணும்டா, இவங்கெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்கடா, கொளுத்த பணக்காரங்களா இருக்காங்கடா, விதவிதமான காரில் போகிறாங்கடா, இவங்களுக்கெல்லாம் வேணும்டான்னு அவனுக்கு ஒரு தீராத ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவனுடைய வாழ்வாதாரம் அன்றாட வாழ்க்கைக்கு அவன் போராடிக்கிட்டு இருப்பான், அவனால வாடகை கட்ட முடியாமல் இருப்பேன், இஎம்ஐ கட்ட முடியாமல் இருப்பேன், அவனுக்கு அந்த கோபம் இருக்கும். சில ஊடகங்களுக்கும் அதில் பங்கு இருக்கா சார்? ஊடகங்கள் நடத்துகிற நாடகங்கள் தான் இப்போ அரசியலே. வீட்டை விட்டு கிளம்பி விட்டார், இதோ விஜய் கதவை திறந்து விட்டார், அவர் வீட்டில் டிஃபன் கேரியர் வாங்கிட்டு வந்து அவர் கையாலேயே பிரித்து அவர் வாயிலே வச்சு அவர் சாப்பிட்டார்லாம் சொல்கிறான்ல, அதெல்லாம் ஊடகங்கள் தானே செய்கிறான். ஒரு அதிசயமாக மாற்றுறானா இல்லையா? எல்லாத்தையுமே ட்ரெண்டிங்காக மாற்றுறான்ல.
அவர் மெட்ரோவை போய் பார்வையிட்டார், கோயம்பேடு மார்க்கெட்டை பார்வையிட்டார், MC ராஜா சமூக நீதி விடுதியை போய் பார்வையிட்டார், வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா. இதுக்கு பார்வையிடுறதுக்கு ஒரு முதலமைச்சரா வேணும். சமூக நீதி விடுதியில கரெக்டா இருக்கா இல்லையான்னு அது அதிகாரிகள் போதுமான அதிகாரிகள் போதுமான தரவு கொடுத்தா போதுமான. மெட்ரோவில் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு நேரடியா மெட்ரோவில் டிக்கெட் எடுத்தாலும் தெரியுமா என்ன? அப்படி கிடையாது. இது ரீல்ஸுக்கான கண்டென்ட். சரி, நேரடியா அவர் செல்வதன் வழியாக ஒரு ரீல்ஸ் கிடைக்குதுல. அவர் கோட்டு போட்டு வந்தாரு, இன்னைக்கு பட்டு சட்டையில வந்தாரு, பட்டு வேட்டி கட்டி இருந்தாரு, இன்னைக்கு வந்து அப்படி ஸ்டைலாக அவர் சிரித்தார், ஸ்டைலாக அவர் தட்டி கொடுத்தார், அவர் நடந்து வர்றதே பெரிய அழகு, வழி நெடுக மக்கள் திரண்டுட்டாங்க, 150 அடிக்கு மேல நின்று பார்வையிட்டாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 2 in 1 போச்சு. சினிமா ஷூட்டிங்கும் நடந்தது மாதிரி இருக்கு, ரீல்ஸும் போட்டது மாதிரி இருக்கு, ரியலாவும் ஒன்று நடந்தது மாதிரி இருக்கு. அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு வசதியா இருக்குல்ல. சரி, வெறும் அரசியல்வாதினா இப்போ நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி போய் மெட்ரோவை வந்து 150 அடியில நின்று பார்வையிட்டாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுங்க, அவர் முதலமைச்சர் இருக்கும்போது பரபரப்பு செய்தி ஆகுமா என்ன? வாய்ப்பே இல்லை. அவர் கோட்டு போட்டாருன்னா நீங்க அதை பாராட்ட போறீங்களா என்ன? அவர் கார் கதவு அவருக்கு திறந்து விட்டது, இதோ அவர் கிளம்பி விட்டாரு போட சொல்ல போறீங்களா என்ன? கிடையாது, கிடையாது, நடக்கவில்லை. அது மாதிரி அப்படி நடக்காது, நடக்கல. அதுதான் ஊடகங்களும் விரும்பல. ஸ்டார் வேல்யூ தான். சரி, நம்ம இதுல குறிப்பா நான் எங்க நகர்த்தணும்னா செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட்ட இடம் எங்க சார்? எதனால? இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறான்னு நான் நினைக்கல. அதிமுகவை பாஜக 2016 ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி இறந்த நாள்ல இருந்து குறி வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியை பல அணிகளாக, பல கூறுகளாக, பல துண்டுகளாக உடைந்து ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்க. இப்பவும் கட்சி உடைஞ்சிட்டு இருக்கு, வேடிக்கை பாக்குறாங்க. ஆச்சா, அது வந்து ஒரு நெல்லிக்காய் முட்டையை அவுத்து விட்டது மாதிரி அந்த கட்சியை வந்து பாதிக்கு மேல காலி பண்ணிட்டான். சரி, திமுக வந்து ஒரு வலிமையான கட்சியா இருக்கு. தற்போது அதை நேரடியாக உடைப்பதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு அவங்க அதிகாரமற்றவர்களாக முதலில் மாற்றுவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி தேர்தல் தோல்வி அவங்களுக்கு வந்துருச்சு. இப்ப வந்து என்னன்னா அவங்க எதுக்கெல்லாம் போராடுனாங்க? நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடணும்னு அவங்க போராடினாங்கன்னு வச்சுங்க, 3ஆவது இடத்துக்கு கொண்டு விட்டாங்கல்ல. ஆமா, இப்போ பாஜகவுடைய செயல் திட்டம் இருக்குல்ல, அஜெண்டா இருக்குல்ல, அது பூராமே நீங்க தாவே காட்சியில நிறைவேறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உதாரணத்திற்கு பல்கலைக்கழகத்திற்கு வந்து வேந்தராக வந்து முதலமைச்சர் இருப்பாரு, நம்ம வந்து வழக்கு போட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்கு போராடி பெற்றோம், அதெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்கல்ல. அமைச்சரே சொல்றாரு, அமைச்சர் சொல்றாருல. அப்ப என்னன்னா பாஜகவிற்கு ஒரு இணக்கமான போக்கை, மத்திய அரசாங்கத்திற்கு இணக்கமான போக்கை, இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், நீட்டை ஒழிப்பதுதான் எங்களுக்கு கொள்கை அப்படின்னு யார் சொல்றார்? இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் விஜயும் சொல்றாருல. இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் விஜய். ஆனா நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்களை இந்த காவல்துறை வேட்டையாடியதா, ஒடுக்கியதா, என்ன செஞ்சு? காரணம் சொன்னாங்க, அனுமதி வாங்கப்படல, மறுக்கப்பட்டதுனால அவங்க போராட்டத்துக்கு போனாங்க. போராட்டத்திற்கு எந்த ஊர்ல அனுமதி வாங்குறாங்க? தன்னெழுச்சியான போராட்டங்கள் என்பது ஒரு கட்சி வந்து இத்தனாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து மெழுகுவத்தி ஏந்துறோம், நினைவேந்தல் கூட்டம் போடுறோங்கிறதுக்கு அனுமதி வாங்குவாங்க. தன்னெழுச்சியான போராட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அது வந்து திடீர்னு கிளம்பும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குலாம் எல்லாரும் அனுமதி வாங்கிட்டா போனாங்க. எதுக்கு? பீச்சை எங்களுக்கு கொடுங்க போராட்டத்துக்கு அப்படின்னு யார்கிட்ட அனுமதி வாங்கினாங்க சொல்லுங்க நீங்க? அதெல்லாம் தன்னெழுச்சியான போராட்டங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரி, இது இரட்டை நிலைப்பாடு தான். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவினுடைய செயல் திட்டம் தான். மெரினாவிலே யாரும் கூடி விடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தாங்கல்ல, லீவ் விட்டாங்க. அந்த பக்கம் யாரும் போக கூடாதுனாங்கல்ல. அப்ப அது யாருடைய? பாஜகவுடைய அஜெண்டா நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவங்களுக்கு செயல் வடிவம் அவங்க கொடுக்குறாங்க, கம்ஃபர்ட்டா இருக்காங்களே பாஜகவுக்கு. ஒரு பக்கம் பெரியார் எங்களுக்கு வந்து வழி அடிங்கிறாங்க. பெரியார் திடலுக்குள்ள போலீஸ் போனதை நான் பார்த்ததே இல்லை. நான் கடந்த 30 ஆண்டுகளாக பெரியார் திடலோடு நேரடி தொடர்புல இருக்கிறவன் நான். சரி, நான் சென்னைக்கு வந்த நாள்ல இருந்து, எங்க ஊர்ல இருந்து மானாமதுரையில இருந்து நான் சென்னைக்கு வந்த நாள்ல இருந்து பெரியார் திடல்ல நான் தொடர்புல இருக்கேன். சரி, ஏறத்தாழ 90களினுடைய தொடக்கத்துல இருந்து நான் தொடர்ந்து பெரியார் திடலுக்கு போய் வந்துகிட்டே இருக்கேன். நிகழ்ச்சிகளுக்கு போறேன், கூட்டங்களுக்கு போறேன், எதுக்கோ போயிருக்கேன். நான் அங்கே இருக்கக்கூடிய நூலகத்தை வந்து ஆய்வுக்கு பயன்படுத்தியிருக்கேன். ஒரு பாவேந்தர் பாரதிதாசனார் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணுங்கிறதுக்காக பெரியார் நூலகத்தை பயன்படுத்தி அங்கே வந்து நாட்கணக்கா வாரக்கணக்கா நான் தங்கி அங்கே வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு டிஜிபி அலுவலகம் எதுக்கு தான் இருக்கு. இப்போ காவல்துறை யாரும் உள்ளே வர மாட்டாங்க. முன்னாடி ஒரு கேண்டீன் இருந்துச்சு, சாப்பிட வருவாங்க, காப்பி குடிக்க வருவாங்க. இப்போ அங்கேயே அவங்களுக்கே கேண்டீன் வந்துருச்சு, யாரும் வரவே மாட்டாங்க. பெரியார் திடலிற்குள்ள காவல்துறை வந்து இப்படி குவிக்கப்பட்டதை
நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆமா. இப்ப பாஜக அரசு தான் தாவேக அரசு. இன்னொரு தரப்பு திரு விஜய்க்கே தெரியாது. கன்ஃபர்மேஷனா நான் பார்க்கல. திரு விஜய்க்கே தெரியாதுன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. காவல்துறை உள்ள வந்து திரு விஜய்க்கே தெரியாது. இதுதான் விஜயோட பெரிய பிளஸ். அவருக்கு எதுவுமே தெரியாது. மேகதாதுனா என்னன்னு தெரியாது, பெரியார் திட்டம்னா என்னன்னு தெரியாது, திராவிட இயக்கம்னா என்னன்னு தெரியாது, ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு தெரியாது. இப்படி சொல்லியே ஓட்டுறாங்க வண்டியை. இதெல்லாம் தெரியாதவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்பாங்கல்ல. அடுத்ததுதான் அவர் அதே பெரியார் திடலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணியை சந்தித்தார்ல. அப்ப அவருக்கு எப்படி பெரியார் திடல் தெரியாம இருக்கும்? அப்ப எப்படி ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்களா? சினிமா ஷூட்டிங் இருக்கு, இங்க ஒரு செட்டு போடலாம்னு சொல்லி கூட்டு போனாங்களா? நினைவிடத்துக்கு போனார்ல. அப்ப யாருனாவது போயா தெரிஞ்சுக்கிறவார்ல? 6ஆம் கிளாஸ் பாடத்துல எழுதி வச்சிருக்காங்க பெரியாரை பத்தி. அதுல இருக்கிற ஒரு பேச்சை கூட இருக்கு சொல்ல மாட்டாங்களா? இப்ப நீங்க பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் பெரியாரிஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? அவர் பெரியாரிஸ்ட் தான். அப்படிதான் பேசியிருந்தாரு. திமுக மேடையில பேசியிருக்காரு. இல்ல, அவர் பெரியாரிஸ்ட் தான். அவர் மகனுக்கெல்லாம் அவர் பகத்சிங்னு பேர் வச்சிருக்காரு. அவர் முற்போக்கு சிந்தனைகள்லாம் அறிந்தவர் தான். நான் என்ன கேட்கறேன், இப்ப மத்த ஆளுக்கெல்லாம் விடுங்க, ஆதவர்ஜனாவுக்கெல்லாம் அம்பேத்கர்னா யாரும் தெரியுமா? புத்தகம் வெளியிட்டாரா இல்லையா? எதுவுமே தெரியாதவங்கன்னு சொல்றது பொய். முழுமையாக தெரியாதவர்கள் வேணா சொல்லுங்க. அறகுறை ஏதோ ஒரு அடிப்படை தெரியும் அவங்களுக்கு. சரி, முழுமையாக கற்று தீர்வதற்கான இடத்துல அவங்க இல்லைன்னு இல்ல. ஆனா எதுவும் தெரியாதுன்னு சொல்றது போய். தெரிந்துதான் செய்யறாங்க அவங்க எல்லாத்தையுமே. நீங்க என்னன்னா, அந்த பெரிய புராணத்துல ஒரு மன்னனை வீழ்த்த முடியாது, போர் செய்து வீழ்த்த முடியாது என்று தெரிந்ததற்கு பின்பு அவன் வந்து பக்தியில ரொம்ப திளைத்தவன், சிவபக்தனா இருக்கான். சிவனுடைய பக்தனாக வேடம் பூண்டு போனால்தான் அவனை கொல்ல முடியும்னு சொல்லி எழுதி தீர்மானிச்சு சிவபக்தன் வேடத்திலேயே போய் அவனை கொண்டுட்டான்னு ஒரு கதை இருக்கு. அது மாதிரி திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியாது என்று தெரிந்ததற்கு பின்பு நானும் திராவிட இயக்கம்தான், நானும் பெரியார் கொள்கையில தான் இருக்கேன், நானும் அந்த கோட்பாட்டில் தான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை நீர்த்து போக செய்வது, அந்த கொள்கை கோட்பாடுகள் செயல்பாடற்றதாக மாற்றுவது, அப்படிங்கிற செயல்பாட்டை இவர்கள் செய்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. சந்தேகம் தான் இருக்கு, இன்னும் ஊர்ஜிதமாகல. பொறுத்திருந்து பார்க்கணும். ஊர்ஜிதம்னா எப்படி ஊர்ஜிதம் பண்ணுவீங்க நீங்க? காவி கொடின்னு கையில பிடிக்கல, பிஜேபி கூட்டணி அமைக்கலாங்க ஒருத்தனுடைய அடையாளம். ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா எங்கேயுமே பேசல இந்த அரசு. வேலூர் இப்ராஹிம் வந்து தொப்பி வச்சிருக்காரு, தாடி வச்சிருக்காரு. அவர் இஸ்லாமியர்களுக்காக வேலை செய்யறாரா இல்ல பிஜேபி வேலை செய்யறாரா? இல்ல யாருக்கு வேலை செய்யறாரு? அவர் பிஜேபி உடன்பாட்டுல இருக்க வேலை செய்யறாருல. ஒருத்தருடைய செயல் தானே கணக்கு, செயலின் அடிப்படையில. அவ்வளவுதானே கணக்கு. நீங்க அவர் என்ன வடிவத்தில் இருக்காரு என்பது அல்ல. இல்ல அவர் யாருக்கு வேலை செய்யறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையோட விஜய் ஆபத்தா எனக்கு தெரிகிறார். ஏன்னா அண்ணாமலை கூட நான் பாஜக அல்லது வெளியில வந்துட்டேன்னு சொல்றாரு ஒருத்தர். நான் சாதி மதத்தை வீட்டுல வச்சுட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. சரி, அவரை கூட நான் ஒரு பாதி நம்புறேன். நான் நம்புறீங்க? இது எதுல சேர்த்தினே எனக்கு தெரியலையே. எங்க பாம்பையும் அடிக்கணும், தடியும் உடையக்கூடாது, ஈயம் பூசணது மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பாலுக்கு காவல் பூனைக்கு தோழன், மதில் மேல் பூனை மாதிரி ஒரு நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த அரசுக்கு இதுதான் நிலைப்பாடு என்கிற பகிரங்கமான கொள்கை பிரகடனம் இந்த அரசுக்கு இருக்கா? அது உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயலலிதா இருக்காங்க. ஜெயலலிதா வந்து எத்தனையோ தவறான விஷயங்களை செய்தவங்க. அவங்க ஆட்சியில எத்தனையோ பிழைகள் மண்டி கிடக்கு, நிர்வாக ரீதியாகவும் இருக்கு, அரசியல் ரீதியாகவும் இருக்கு. அவங்க எத்தனையோ தவறு செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, ஆடு மாடு பலியிட கூடாதுன்னாங்க, எத்தனையோ திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. எஸ்மார்ட் டெஸ்மார்ட் சட்டம் போட்டாங்க, ராத்திரியா எடுத்துட்டு போறது, கையெழுத்துல 1.5 லட்சம் பேர் வேலை எல்லாம் பண்ணாங்கல்ல அவங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கிறத ஓப்பனா சொல்லுவாங்க. நான் ஒரு பாப்பாத்தி, ராமர் கோயிலுக்கு நான் செங்கல் அனுப்புனேன்னு கூட சொல்ல, ஓப்பன் மைண்டட், கரசேவைக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படித்தான் சொன்னாங்கல்ல. அதுலயும் அவங்க வெளிப்படைத்தன்மையா இருக்காங்க. 69% இடஒதுக்கீட்டை காக்கிற போராட்டத்துல திராவிடர் கழகத்தின் வழிகாட்டுதல டிராப்டை ஏத்துக்கிட்டு நான் செயல்படுத்தி கொடுக்குறேன்னு அதுலயும் வெளிப்படைத்தன்மை இருக்கு. எஸ், ஆமா. ஈர துணியை போட்டு கழுத்து இருக்கிற வேலை கிடையாது. ஆதரிப்பதாக இருந்தாலும் எதிர்ப்பதாக இருந்தாலும் ஓப்பனா ஒரு தன்மை வேணும்ல. தாவேக அரசுல ஓப்பனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும், இந்த நிலைப்பாட்டுல இருக்கும், இந்த செயல் திட்டத்துல இருக்கும் என்று ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கா? எல்லாமே குழப்பமா இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? நான் பாக்கலங்க, நாடே பாக்குது. என்ன நான் பாக்குறேன்னா, இப்ப எனக்கு ஏதோ மஞ்சக்காமால வந்து மஞ்சளா பாக்குறேன் மாதிரி என்ன என் மேல பலி போட பாக்குறியா? இன்னும் நாடே தாங்க பாக்குது. அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு தெரியல. ஒரு உதாரணம் சொல்றேன். திடீர்னு 700 கடையை மூடுறேன், மது கடையெல்லாம் சொல்லிட்டு ரெஸ்டோ பார் திறக்கிறேங்க. அப்ப ரெஸ்டோ பார்ல என்ன சாராயத்துக்கு பதிலா வந்து இது ஊத்துறாங்களா? அமிர்தம் மூலிகை ஊத்துவாங்களா? மூலிகை சாறு இருக்கலாம், சூப்பு தண்ணி, ஆவாரம்பு சூப்பு போடுவாங்களா? இங்க ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? நான் என்ன கேட்கறேன், ரெஸ்டோ பாருங்கிறது என்ன? இன்னும் அதிநவீன வசதியோட வந்து சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு அப்படியே போனா வயிறு காஞ்சிரும்,
கொஞ்சம் சைடி சாப்பிடலாம், கொஞ்சம் சிக்கன் மட்டன்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாங்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முகம் இருக்கணும்ல. ஒரு பக்கம் மதுவை ஒழிக்க போறாருங்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரெஸ்டோ பார் திறக்கிறோங்கிறாங்க. அதை விட பெருசு என்னன்னா தனியார் மயமாக்க போறாங்க. நம்ம எதுக்கு தொல்லை? 10 லட்சம் கடையை வந்து முதல் கட்டமாக தனியார் மயமாக்க போறோங்கிறாங்க. அப்போ இவங்க சொல்ற ஊழல் குற்றச்சாட்டு வந்து இந்த நிர்வாகம் சரியில்லை, கடந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டாருக்கு மாத்துறதுக்கு வேலை நடக்குது. சரி, நீங்கள் திடீர்னு என்ன இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுங்க, என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டால் எவனோ பீஸை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டான்னாங்க. அப்போ பிடிச்சி கொண்டு வாங்கடா, அது திமுக காரன் தான். சரி, அவனை இப்போ திமுக காரனாக தான் ரொம்ப நல்லதாச்சு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அரசுக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் 74,000 பேர் பணியிடங்கள் நிரப்பப்படலை, எவ்வளவோ குற்றச்சாட்டு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா? நீங்க போஸ்டிங் போடலாம்ல. இப்ப 74,000 பேரை போன அரசு வந்து போஸ்டிங் போடல, நீங்க போடலாம்ல. இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதே ஆட்கள் போடாம தான் 5 வருஷம் ஆட்சி நடந்திருக்கு, கரண்ட் கட்டிடலாம். அதை நம்ம நியாயப்படுத்த வேணாம். அவங்க திமுக ஆட்சியில கரண்ட் கட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. கட் ஆகல, இப்ப கட் ஆகுது. இப்ப கட் ஆகுது. நீங்க அவங்க ஆட்சி சரியில்லைன்னு கூட வச்சுக்கிருவோம். சரி, சரி செய்யற இடத்துக்கு நீங்க வந்தாச்சுல. இன்னும் எதுக்கு எதிர்க்க? நீங்க கடந்த ஆட்சியின் மீதான தவறுகளை பட்டியல் போடுவதன் வழியாக நிகழ்காலத்துல நீங்க எப்படி தப்பிப்பீங்க? இல்ல, நான் புரிதலுக்காக சொல்றேன் சார். ஒருவேளை கடந்த ஆட்சியாளர்கள் யார் அப்படின்றத மக்கள் கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கலாம் இல்லையா? தேர்தலுக்கு முன்பு ஒரு அதிகாரத்தை அம்பலப்படுத்துறேன், அவங்க செஞ்ச தப்ப வந்து நான் சொல்றேங்கிறது வேற. நீங்க அம்பலப்படுத்திட்டிய அல்லது ஏதோ குற்றச்சாட்டு சொல்லிட்டிய, நீங்க அதிகார மாற்றம் வந்துருச்சுல, இப்ப நீங்க அடுத்த வேலை பார்ப்பீங்களா இல்ல கடந்த கால அரசை குறை சொல்லுவேன்? குற்றவாளிகளை கையும் களமா பிடிக்கணும், சிறைக்கு அனுப்பணும்ல, அந்த பணி இருக்குல்ல அரசுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இருக்குல்ல சார், அது பண்ணணும்ல, அரசு அதை பண்ணணும்ல. சரி, அப்ப நிகழ்காலத்துல எதுவும் செய்ய மாட்டீங்க, அதையும் பண்ணணும். அதுதான் அரசு. நான் என்ன சொல்றேன், இருட்டுன்னு நீங்க கத்துவீங்களே தவிர நீங்க ஒரு விளக்கேற்றி வைக்க மாட்டீங்க அந்த இடத்துல. அது இருட்டாதான் வச்சிருப்பீங்க. கடந்த ஆட்சி தவறானதுன்னு சொல்றதுலயே உங்க பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேக்குறேன். குற்றம் நிரூபிக்கப்படணும்ன்ற நான் குற்றம் நிரூபிக்கப்படணும், குற்றச்சாட்டப்பட்ட அமைச்சர்கள் தண்டனைக்கு உள்ளாகணும், அதுவும் பொறுப்பு இருக்கு இல்லையா? நான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஜெயலலிதா வந்து 91, 96 ஆட்சியில வளர்ப்பு மகன் கல்யாணம் நடத்தினாங்க. இந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லி அவங்க வீட்டில் வந்து ஜோடியை வந்து பல ஜோடி செருப்பு கிடக்கு, பட்டு புடவை பீரோவா இருக்கு, நகை வந்து கொட்டி கிடக்கு, ஆடம்பர வாழ்க்கையில இருக்குன்னு அன்றைய வந்து எதிர்கட்சியா இருந்து ஆளுங்கட்சியா மாறின திமுக வழக்கு போட்டுச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? அது 96, 2001 வரைக்கும் திமுக ஆட்சி நடந்துச்சு. அப்போ அந்த திமுக ஆட்சியில தொடர்ந்து ஜெயலலிதாவை காமிச்ச உடனே பொதுமக்கள் இறக்கப்பட்டாங்க. ஊழலை அம்பலப்படுத்துறோம்னு திமுக ஆட்சி சொல்லுச்சு, பொதுமக்கள் இறக்கப்பட்டாங்க. சினிமா நடிகை 10 செருப்பு வச்சிருக்க மாட்டாளா? பட்டு போட வச்சிருக்க மாட்டாங்களா? நகை வச்சிருக்க மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் இதே காட்டிட்டு இருக்காங்க. நகை போடக்கூடாதா, இதையே காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கிட்டாங்க. சரி, அதே நிலைமை. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, நீங்க நினைக்கிற மாதிரிதான் மக்கள் சிந்திப்பாங்கிறது அர்த்தம் அல்ல. இல்ல, இன்னைக்கு மக்கள் மக்கள் அவதிப்படுறாங்க. அவன் என்ன நினைச்சிட்டான், தொடர்ந்து திமுக ஆட்சி செய்து அண்ணா திமுக ஆட்சி செய்து மாறி ஆட்சி செஞ்சாங்க, நம்ம வாழ்க்கை மாறல, ஒரு முறை மாத்தி போடுவோம்னு போட்டாங்க. அதே வாழ்க்கை தான் அப்படியே தொடருதுன்னா இவரையும் மாத்திடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. கடுப்பாயிருவாங்க. என்ன வாய்ப்பு இருக்குங்கிறிய? அவங்க கடுப்பாயிருவாங்க. அடுத்த 15 வருஷம் 600 ரூபா கரண்ட் அடுத்த 15 வருஷம் அவர்தான்றாங்க. அடுத்த 15 வருஷம் அவர்தான் இருக்க போறாரு அப்படின்லாம் பேசுறாங்க கூட. அது ஏதோ இவிஎம் மிஷின் மேல இருக்க நம்பிக்கையில பேசுறாங்க. மக்கள் ஆட்சியில அப்படிலாம் ஒருத்தர் இருக்கவே முடியாது. நிறைவான கேள்வியோட நீங்க வந்து இவிஎம்ல வந்து ஹேக் பண்றத பத்தி பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் ஆட்சியில ஒருத்தரே இருக்கவே முடியாது. நம்ம அந்த கண்டென்ட் 2 நாள் கூட பேசலாம் சார். நிறைவான கேள்வி, தாவேகா தரப்பு அரசியல் பழிவாங்கல், திரு செந்தில் பாலாஜி மீதான தாக்குதல், திரு ஸ்டாலினுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி கேட்கறேன் சார். நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் புதுசா ஒரு மேல வழக்கு போடல, ஏற்கனவே ஜெயில வச்சு பார்த்துட்டாங்க, அமலாக்கத்துறையை வச்சு பார்த்துட்டாங்க, எல்லாமே அவர் பார்த்துட்டாரு. அவருக்கும் ஜெயிலு புதுசு இல்லை, அவருக்கும் வழக்கு புதுசு இல்லை, திமுகவுக்கும் வழக்கு புதுசு இல்லை. எல்லாமே பண்ணுனாலும் ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு நான் சொல்றேன். தெளிவா இருக்கீங்க. நீங்க செந்தில் பாலாஜி ஜெயில அடைச்சிட்டா கைதுன்னு நியூஸ் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஃபிளாஷ் நியூஸ்ல அவர் செந்தில் பாலாஜி கைது பண்ணிட்டா அதோட தாவேகா தரமான ஆட்சியா மாறிடுமா? தாவேகானால மக்களுக்கு எல்லா சுபிச்சம் கிடைச்சு திமுக தரப்புல செந்தில் பாலாஜியை வாழ்நாள் பூரா இப்படி பார்க்கல. திமுக தரப்புல ஒரு அடி விழுந்திருக்குன்னு பார்க்கலாம்ல. திமுகவுடைய வலிமை குறைஞ்சிருக்கு. செந்தில் பாலாஜி புடிச்சு உள்ள போட்டாச்சு. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு இனி ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? இனி கொங்கு மண்டலத்துல ஸ்டாலினோட வேலை என்னவா இருக்குதுன்னு கேட்க போறாங்க. இதுதான் காமெடிங்கிறது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கட்சி இது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிரும் சொல்றத நீங்க சொல்றீங்க. செந்தில் பாலாஜியை நம்பியா கட்சி நடத்திட்டு இருக்காங்க? அப்படி கிடையாது.
செந்தில் பாலாஜி ஒரு கட்சியினுடைய பல தளபதிகள்ல ஒருத்தர், அவ்வளவுதான். விட்டு உடனே நீங்க டக்குன்னு வந்து அவர் தான் கட்சின்னு சொல்ற, எப்படி எனக்கு புரியல. அவர் திமுக தலைவர் கருணாநிதி மாதிரி வந்து அவர் ரொம்ப 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 காலம் திராவிட இயக்க பாலிடிக்ஸ்ல வந்து ஆழங்கால் பட்ட அப்படி கிடையாது. பத்திரிகையாளர்கிட்ட என்ன தகவல் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்ப திமுக திரு செந்தில் பாலாஜி அவர்களை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதுன்னு வழக்கு போடுவாங்க. ஆராசம் மேல வழக்கு போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. 1,74,000 கோடி அப்படின்னு சொல்லி போனாங்க. பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு வெளியே விட்டாங்க இல்லங்க. வழக்கு போடுவாங்க, ஜெயில அனுப்புவாங்க, வழக்கு போடுவாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்க செந்தில் திமுக தரப்பு என்ன பண்ணணும் நான் கேக்குறேன். அது வரைக்கும் திமுக சட்ட போராட்டம் நடத்துவாங்க, வேற என்ன செய்வாங்க? விட்டு கொடுத்துட மாட்டாங்க, நிப்பாங்க. ஏன்னா சட்ட போராட்டத்தை நடத்த முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அந்த காலத்துல சேர மன்னர்கள் பாண்டிய மன்னர் மாதிரி படையெடுத்தா போவாங்க? வாய்ப்பு இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. சட்ட போராட்டம் நடத்தி அவரை வந்து விடுதலை செய்வாங்க. அதுக்கான ஆதாரங்கள், நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.